ஃபைனலாக த்ரெட்டுக்கு எல்லாமே ஒரு விடுதலை கிடச்சிடுச்சுங்க எங்கள் வீட்டு வாண்டூஸ் கிட்ட இருந்து. ரீசெண்டாக ஒரு வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். இன்னைக்கு தான் ரிசீவ் ஆச்சு. இது வந்து த்ரெட் பாக்ஸ் தான். ஸோ யூஸ்வலாக வந்து த்ரெட்டை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்மளுடைய ஸ்டிக்கர் போட்டு தான் ஒட்டி வச்சுருப்பேன். பட் ஸ்டிக்கர் போட்டுமே இப்போ வந்து குவாலிட்டி இல்லாத இருக்கிறனால ஒரு 4 or 5 டைம்ஸ் வந்து எடுத்து பார்க்கும்போதே திருப்பி வந்து அது வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுது ஸ்டிக்கர் போட்டு கூட. அதனால சரின்னு இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் எல்லாமே வந்து வச்சுருந்தேன். நான் மெஷின் த்ரெட் எல்லாமே வச்சுருந்தேன். பட் என்னன்னா மெஷின் த்ரெட் எல்லாம் வைக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. கொஞ்சம் டைட்டாக எல்லாமே இன்னும் கொஞ்சம் கேப் இருக்க இடத்துலலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருந்தது. பட் இன்னொரு பாக்ஸ் வந்து நான் வந்து ஆரிக்காக யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். பட் ஆரியோட த்ரெட் எல்லாமே பெருசாக இருக்கிறனால பக்கத்தில் வைக்க முடியல. அதனால வந்து ஆரி த்ரெட்டு கூடவே மெஷின் த்ரெட் எல்லாமே பக்கத்தில் வச்சுருப்பேன். ஆரிக்குமே வந்து அந்த ஷேட் நம்பர் எல்லாமே அந்த பேப்பரோட நான் வச்சுருப்பேன். ஸோ அது எல்லாமே வந்து வச்சு ஃபிட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் ஸ்டிக்கர் போட்டு தான் ஒட்டி வச்சு. ஏன்னா த்ரெட் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அதனால வந்து இது ஒரு ட்ரிக்கை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன் நான். பட் இந்த பாக்ஸ் வந்து நான் கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து உங்கள் வீட்லேயும் மெஷின் த்ரெட் வந்து கொலாப்ஸ் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். பாக்ஸ் லிட்டு கீழே ஒரு லேயரும் கொடுத்துருந்தாங்க. அதில் நம்ம வந்து நீடிலாம் கூட வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.